இந்த நிகழ்ச்சியை யூடியூப்ல பார்க்குறவங்க, அது புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் டச் பண்ணுங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. நீங்கள் அப்படி செய்கிறப்போ எங்களுடைய எல்லா நிகழ்ச்சிகளையும் கண்டுகளிக்கலாம். அதில் உங்களுக்கு பயனுள்ள விஷயங்களை எடுத்து உங்களுடைய வாழ்க்கை முறைக்கு தேவையான விஷயங்களை நல்ல முறையில் பயன்படுத்தி நீங்கள் மேன்மைக்கு வரக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்கி கொள்ளலாம். அன்புள்ள நேயர்களே வணக்கம். இப்போ நாம் இந்த வார ராசி பலனை பார்க்க போகிறோம். இந்த வார ராசி பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு பிப்ரவரி 11ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதி வரை, அதாவது திங்கட்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை வரை இந்த 7 நாட்களில் என்னென்ன நட்சத்திரங்கள் சஞ்சாரம் செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். திங்கட்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை வரை என்னென்ன நட்சத்திரம் அப்படிங்கிறத சொல்கிறேன். திங்கட்கிழமை ஆரம்பம் உங்களுக்கு அஸ்வினி நட்சத்திரம், அஸ்வினி, அதன் பிறகு பரணி, கிருத்திகை, ரோஹிணி, மிருகசீரிசம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம். இந்த 8 நட்சத்திரமும் இந்த வாரத்தை ஆட்கொள்ள இருக்கிறாங்க. இந்த 8 நட்சத்திர அதிபதிகளும் நம்மளுடைய ராசிகளுக்கேற்ப எந்தெந்த ராசியில் இருக்கிறாங்க, அந்த நட்சத்திராதிபதிகள் எந்தெந்த ராசிகள் இருக்கிறாங்க, அவங்க இருக்கிற இடம் நம்ம ராசிக்கு எத்தனாவது இடமா வரப்போகுது, அதற்கேற்றாற்போல் நம்ம ஜாதகத்தில் கிரக நிலைகள் எப்படி இருக்குது, இதையெல்லாம் அனுசரித்து உங்களுக்கு இந்த கோச்சார பலன்களாகப்பட்டது வேலை செய்யும். அதே போல் இந்த வாரத்தில் ராசி பலன்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி கோச்சார கிரக நிலைகள் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது பிப்ரவரி 11, 12 இந்த 2 நாள் சூரிய பகவான் மகர ராசியில் இருப்பார். அதன் பிறகு புதன்கிழமை ஆச்சுங்களா, 13ஆம் தேதி அன்று உங்களுக்கு சூரிய பகவான், அதாவது கும்பராசிக்குள்ள, ஏன்னா மாசி மாதம் பிறக்கிறதுனால சூரிய பகவான் கும்பராசிக்குள்ள சஞ்சாரம் செய்வார். அதன் பிறகு 1 மாதத்துக்கு அவர் அங்கே தான் இருக்க போகிறார். சூரியனுக்கு அப்புறம் உங்களுக்கு சந்திர பகவான் டெய்லி நகர்ந்துக்கிட்டு வரக்கூடியவர். 2.25 நாளைக்கு ஒரு தடவை ஒவ்வொரு ராசியிலிருந்து மாற போகிறார் உங்களுக்கு. அதனால் சந்திரன் மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகத்தினுடைய ஆரம்பம், இந்த 4 ராசிகள் தான் இந்த வாரத்தில் சஞ்சாரம் செய்ய போகிறாங்க. அடுத்தது செவ்வாய் பகவான் மேசராசியில் தான் இருக்கார். அதன் பிறகு புதன் ஆச்சுங்களா, சூரியன் கும்பத்தில், செவ்வாய் மேசத்தில், புதனும் கும்பத்திலேயே. அதன் பிறகு குரு பகவான் விருச்சிக ராசியில் இருந்துக்கிட்டு இருக்காரு. அதன் பிறகு சுக்கிர பகவான் தனுசு ராசியில் இருக்காரு. அதன் பிறகு சனி பகவான் தனுசு ராசியில் இருக்காரு. அதன் பிறகு ராகு பகவான் கடகராசியில் இருக்காரு. அதன் பிறகு கேது பகவான் அதாவது மகர ராசியில் இருந்துக்கிட்டு இருக்கார். ஸோ நவகிரகங்களும் இவ்வாறு இருக்க நாம் இந்த வார ராசி பலன்களை பார்க்கலாம். இதில் செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் 4 மணிக்கு அஷ்டமி ஆரம்பிக்குது. செவ்வாய், புதன், வியாழக்கிழமை மத்தியானம் 3 மணி வரைக்கும் அஷ்டமி நவமி இருக்குது. ஸோ செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் 4 மணியிலிருந்து செவ்வாய், புதன், வியாழன் மத்தியானம் 3 மணி வரைக்கும் அஷ்டமி நவமி இருக்கிறதுனால எல்லோருமே இந்த நாட்களில் பார்த்து கவனமாக செயல்படுங்க. புது முயற்சிகளை தவிர்த்துக்கங்க. உங்களுடைய ஆஸ் யூசுவல் எப்பயும் போல செய்கிற வேலைகளை நீங்கள் பார்த்து கவனமாக செஞ்சுக்கிட்டால் போதும். இனி நாம் இந்த வார ராசி பலன்கள் எப்படி இருக்கும், நமக்கு என்னென்ன பலன்களை கொடுக்க போகிறாங்க கிரகங்கள் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு மேசராசி. மேசராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் கிரகநிலைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம. அதாவது மேசராசிக்காரர்களுக்கு திங்கள், செவ்வாய் இந்த 2 நாட்களும் சற்று அலைச்சல்கள் இருக்கும். தேவையில்லாத அலைச்சல்கள், தேவையில்லாத பிரச்சனைகள், மனக்குழப்பங்கள், வீண் சஞ்சலங்கள் இதெல்லாம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. இந்த 2 நாள் பார்த்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரமும் பரணி நட்சத்திரமும் ஓடுவங்களுக்கு. அஸ்வினி நட்சத்திரத்துக்கு அதிபதி உங்கள் ராசிக்கு 10ல் இருந்துக்கிட்டு இருக்காரு. பரணி நட்சத்திரத்துக்கு அதிபதி சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 9ல் இருந்துக்கிட்டு இருக்காரு. இங்கே சுக்கிர பகவான் நல்ல நிலையில் இருக்கார். கேது பகவான் 10ல் இருந்துக்கிட்டு இருக்காரு. அப்போ தொழிலில் சின்ன சின்ன பிரச்சனைகள், குழப்பங்கள் உங்கள் கூடையே இருந்துக்கிட்டு உங்களுக்கு பாதிப்புகளையும் பிரச்சனைகளையும்
கொடுக்கக்கூடிய ஆள்கள் இருப்பாங்க. அந்நிய நபர்களாலேயும் தேவையில்லாத பிரச்சனைகளும் குழப்பங்களும் வர வாய்ப்புகள் உண்டு. இதில் திங்கள் செவ்வாய் இந்த 2 நாள் சூரிய பகவானும் அங்கேயே இருக்கார். சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்து அதிபதி. அவரோடு கேது சேர்ந்து இருக்கிறப்போ பார்த்து கவனமாக இருந்துக்கணும். அரசாங்க பிரச்சனைகள், அரசாங்கத்திலிருந்து தேவையில்லாத தொந்தரவுகள் அந்த மாதிரி வர வாய்ப்புகள் உண்டு. அந்த மாதிரி பாதிப்புகள் யாருக்காவது, அதாவது மேசராசிக்காரர்களுக்கு அந்த மாதிரி தொந்தரவுகள் இருந்தால் பார்த்து கவனமாக நடந்து செயல்பட்டுக்குங்க. இல்லைன்னா தேவையில்லாத, ஏன்னா நமக்கு சாதகமான நிலையில் கிரகங்கள் இல்லை, அதனால் பார்த்து கவனமாக செயல்பட்டுக்கணும். இருந்தாலும் உங்கள் ராசி அதிபதி ராசியிலேயே வலுவாக இருந்துக்கிட்டு இருக்காரு. அதாவது செவ்வாய் பகவான் உங்கள் ராசியிலேயே ஆட்சி பலம் இருக்கிறதுனால நீங்கள் நினச்சி தன்னம்பிக்கையோட தைரியத்தோட செயல்பட்டால் இந்த பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்காது. அதனால் பார்த்து கவனமாக நடந்துக்கங்க. இதில் செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் 4 மணியிலிருந்து வியாழக்கிழமை மத்தியானம் 3 மணி வரைக்கும் அஷ்டமி நவமி இருக்குது. அஷ்டமி நவமி காலகட்டங்களில் கவனமாக செயல்பட்டுக்கங்க. புது முயற்சிகளை எடுக்காதீங்க. புது தொழில் அபிவிருத்தியை அந்த மாதிரி செயல்களுக்கும் முயற்சி பண்ணாதீங்க. எனவே அஷ்டமி நவமி காலகட்டங்களில் நாம் மாமூலாக என்னென்ன வேலைகள் செய்கிறோமோ அதையே பார்த்து கவனமாக செய்யணும். அப்படி இல்லைன்னா அதில் குழப்பங்கள் பிரச்சனைகள் வரும். வண்டி வாகனங்களில் போகிறப்பையும் பார்த்து கவனமாக செயல்பட்டுக்கங்க. அப்படி இல்லாட்டி தேவையில்லாத குழப்பங்கள் பிரச்சனைகள்லாம் வரும். அதே மாதிரி வியாழக்கிழமை வரைக்குமே உங்களுக்கு பண தட்டுப்பாடுகள், குடும்பத்தில் தேவையில்லாத சிறு சிறு குழப்பங்கள், வாக்குவாதங்கள், மனசஞ்சலங்கள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் நீங்கள் சுதாரிச்சுக்கங்க. யாருக்கிட்டையும் தேவையில்லாத வாய் கொடுக்க வேண்டாம். யாருக்கிட்டையும் வெளிப்படையாகவும் பேச வேண்டாம். நீங்கள் இன்னும் உங்கள் வேலை உண்டுன்ட்டு இருந்துக்கங்க. பண விஷயங்களில் கரெக்டாக இருந்துக்கங்க. கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இல்லைன்னா அதில் சண்டை சச்சரவுகள், அதனால் தேவையில்லாத விரோதங்கள்லாம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பார்த்து கவனமாக செயல்பட்டு கொள்ளணும். புதன் வியாழன் இந்த 2 நாட்களில், வெள்ளி சனி ஞாயிற்றுக்கிழமை காலையில் 10 மணி வரைக்குமே மிதுனராசி ஓடுது. இந்த மிதுனராசி ஓடுறப்போ இந்த ராசிக்கு அதிபதியாகப்பட்டவர் அதாவது உங்கள் ராசிக்கு 11லையும் ஓடுற ராசிக்கு, அதாவது மிதுன ராசிக்கு அவர் 9லையும் இருந்துக்கிட்டு இருக்காரு. அப்போது அந்த 3 நாட்கள் வெள்ளி சனி ஞாயிற்றுக்கிழமை காலையில் 10 மணி வரைக்கும் உங்களுடைய எல்லா முயற்சிகளையும் நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். அது உங்களுக்கு, அதாவது உங்களுடைய அத்தனை முயற்சிகளும் நீங்கள் எப்படி நினைக்கிறீங்களோ அதே சூழ்நிலைக்கு வெற்றியடைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உங்களுடைய எல்லா காரியங்களும், எல்லா முயற்சிகளிலும், தொழில் அபிவிருத்திகள் எந்த விஷயமாக இருந்தாலும் வெள்ளி சனி ஞாயிறு இந்த 3 நாட்களில் செஞ்சுக்கோங்க. மற்ற நாட்களில் அமைதியாக பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையில் 10 மணிக்கு மேலே கடகராசி வந்துடும். கடகராசி வரப்போ வண்டி வாகனங்களில் கவனமாக இருந்துக்கோங்க. வெளியூர் பிரயாணங்கள் போக வாய்ப்புகள் வரும். அதை பயன்படுத்திக்கங்க. ஆனால் அங்கே சற்று பிரச்சனைகளும் வரும். அதற்கேற்றாற்போல் பார்த்து கவனமாக நடந்தால் உங்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே இந்த வாரம் மேசராசிக்காரர்கள் கவனமாக செயல்பட்டால் இந்த வாரத்தை உங்களுக்கு உகந்த வாரமாக நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். மாணவ மாணவிகளும் கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் கல்வியில் சிரத்தை எடுத்து படிங்க. அப்போ தான் தேர்ச்சி பெற முடியும். கல்வியில் மட்டுமல்ல, மற்றும் பல துறைகள் இருக்குது. விளையாட்டு துறைகள் இருக்குது, அறிவுத்திறன் போட்டித் துறைகள் இருக்குது, கம்ப்யூட்டரில் அதுக்கு தகுந்த மாதிரி போட்டிகள் இருக்குது. ஒவ்வொரு விஷயங்கள்லையும், அதாவது எல்லோரும் ஒரே விஷயத்தில் வெற்றி அடைய போகிறதில்ல. கடவுள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமையை கொடுத்துருப்பாரு. உங்களுடைய தனித்திறமை என்னவோ அதில் முழு கவனத்தை செலுத்தி அதன் பிரகாரம் செயல்படுங்க. வாழ்க்கையில் நிச்சயமாக உன்னத நிலைக்கு வந்துடலாம். எனவே கவனமாக இருங்க. அதே போல் கலைத்துறைகளில் இருக்கிறவங்க, அரசியலில் இருக்கிறவங்க, அதிகார பதவிகளில் இருக்கிறவங்க எல்லோருக்குமே இந்த வாரம் ஒரு சுமாரான வாரமாக இருக்குது. எனவே எல்லோரும் பார்த்து கவனமாக செயல்பட்டுக்கிட்டா உங்களுடைய எல்லா முயற்சிகளையும் வெள்ளி சனி ஞாயிற்றுக்கிழமை காலையில் 10 மணி வரை இந்த காலகட்டங்களில் எடுத்துக்கிட்டா உங்களுக்கு வெற்றி நிச்சயம். எனவே இந்த வாரத்தில் நீங்கள் பெருமாளை வழிபடுங்க. வழிபடுறப்ப இந்த வாரத்தில் வரக்கூடிய தடைகளும் விலகி உங்களுக்கு உன்னதமான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதாவது மேசராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் ஒரு சுமாரான வாரமே. அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய ஆரம்ப நாட்கள், அதாவது திங்கள் செவ்வாய்
இந்த 2 நாட்களும் சற்று விரயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா உங்கள் ராசிக்கு விரையாதிபதி விரயத்திலேயே வலுவா இருந்துகிட்டு இருக்காரு. அவருடைய ராசியே ஓடுது. சந்திர பகவானும் அங்கேயே இருப்பதால் உங்களுடைய பேர் புகழ் கீர்த்தி, மற்றவர்களுக்கு நீங்க செய்யக்கூடிய உதவிகள், உங்களுடைய அடுத்த பரிணாமம், அதாவது உங்களுடைய தொழிலை அபிவிருத்தி பண்ணக்கூடிய வளர்ச்சிகள், குடும்பத்துக்காக செய்யக்கூடிய செலவுகள், இந்த மாதிரி சுப விரயங்களை நீங்களா முன்வந்து செஞ்சுக்குங்க. எப்படி இருந்தாலும் கிரகம் செலவுகளை வைக்கும். அதற்கு நாமளா முன்கூட்டியே செலவு செஞ்சுக்கிட்டா அந்த பாதிப்பு அது சுபகாரிய நிகழ்ச்சிகளாக மாறி நமக்கும் மனசை சந்தோஷப்படுத்திடும். அதாவது தேவையானதுக்கு தேவையான நேரத்தில் தக்க தருணத்தில் செலவு செய்கிறப்போ அது நமக்கு நல்ல செலவுகளாக போயிடும். செலவுகளை பார்த்து நாம் பிரித்து செய்யணும். உங்களுக்கு திடீர்னு ஏதாவது ஒரு ஆபத்தான செலவுகள் வந்தால் அது தப்பு. அதனால் புது முயற்சிகளில் ஈடுபட்டு அதுக்கு செலவுகள் செஞ்சு அது தப்பாக போனாலும் தப்பு. அதனால் ஆல்ரெடி நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிற வேலைகளை அபிவிருத்தி பண்ணலாம். குடும்பத்துக்கு தேவையான செலவுகளை செய்யலாம். குடும்பத்தில் ஏதாவது அத்தியாவசிய பொருட்கள் தேவைன்னா அதை வாங்கி கொடுக்கலாம். குழந்தைகளுக்கு ஏதாவது செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலைகள், கல்விக்காகவோ அவர்களுடைய விளையாட்டு திறனுக்காகவோ இல்லை அவர்களுடைய திறமையை அபிவிருத்தி பண்ணுறதுக்காகவோ இல்லை அவர்களை வெளிநாடு அனுப்புவதற்காகவோ ஏதாவது விரயங்கள் செய்ய வேண்டியது இருந்தால் தாராளமாக திங்கள் செவ்வாயில் செஞ்சுக்கலாம். இந்த நாட்கள் உங்களுக்கு உகந்த நாட்களாக இருக்கும். அதே போல் ரிஷபராசிக்காரர்களுக்கு தெய்வ அனுகூலம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. தந்தையாரனுடைய ஆரோக்கியம் பாதிக்க வாய்ப்புகள் இருக்குது. எனவே அந்த 2 நாட்களில் கவனமாக பார்த்து செயல்பட்டு அவரையும் கவனமாக பார்த்துக்கணும். உங்கள் சூழ்நிலைகளையும் நீங்கள் உணர்ந்து நடந்துக்கணும். அதன்படி நடந்துக்கிட்டால் பாதிப்புகளை குறைச்சி நன்மைகளை பெருக்கிக்கலாம். அதன் பிறகு புதன் வியாழன் இந்த 2 நாட்களும் உங்களுக்கு சுமாரான நாட்கள் தான். பண விஷயங்களில் கவனமாக இருந்துக்குங்க. கொடுக்கல் வாங்கல கவனமாக இருந்துக்குங்க. மற்றவர்கள்ட்ட பேசுறதுல தேவையில்லாத வாக்குவாதங்கள், தேவையில்லாத பிரச்சனைகள், இதுகளெல்லாம் கவனமாக இருங்க. பண முடைகள் இருக்கத்தான் செய்யும். பண தட்டுப்பாடுங்கிறது எல்லார் வாழ்க்கையிலும் இருக்கிறது. அவரவர் கிரகத்துக்கு ஏற்ப அந்த சூழ்நிலைகளில் அவங்கவுங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அங்கே நிற்கும். அதனால் இந்த புதன் வியாழன் 2 நாட்களில் கவனமாக இருங்க. செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் 4 மணியிலிருந்து வியாழக்கிழமை மத்தியானம் 3 மணி வரைக்கும் அஷ்டமி நவமி இருப்பதால் அந்த நாட்கள்லையும் கவனமாக செயல்பட்டுக்குங்க. புது முயற்சிகளெல்லாம் தவிர்த்துக்குங்க. தேவையில்லாத பிரச்சனைகளையும் தலையிட்டுக்காதீங்க. அதன் பிறகு வெள்ளி சனி ஞாயிறு இந்த நாட்களில் உங்களுடைய முயற்சிகளை எடுங்க. உங்களுக்கு உங்களுடைய செயல்பாடுகள் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். அதற்குண்டான கிரகங்களும், ஏன்னா மிதுன ராசியோடும் புத பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ல் இருந்துகிட்டு இருப்பாரு. அப்போ தொழில் அபிவிருத்தி ஆகக்கூடிய சூழ்நிலைகள் வரும். தொழிலில் புது முயற்சிகள் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். தொழிலில் புதுசாக உங்களோட கூட்டு சேரக்கூடிய சூழ்நிலைகளை யாராவது சேருவாங்க. அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அப்படிங்கிறத பார்த்துட்டு நல்லவர்களாக இருந்தால் தாராளமாக உங்கள் தொழிலில் சேர்த்திக்கலாம். நார்மலாக உங்களுக்கு குரு பகவான் 7ல் தான் இருந்துக்கிட்டு இருக்காரு. சனி பகவான் அஷ்டமத்தில் செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. ஸோ ரிஷபராசிக்காரர்களுக்கு இது ஒரு போராத காலம்னே சொல்லலாம். குரு பகவான் தான் நல்லா இருக்கிறாரு. சனி பகவான் அஷ்டமத்தில் இருந்தாலும் ரிஷபராசியினுடைய தர்மகர்மாதிபதி அப்படிங்கிறதுனால பெரிய அளவுக்கு தொந்தரவு கொடுக்கலனாலும் பணப்பிரச்சனைகளும் குடும்ப கஷ்டங்களும் தேவையில்லாத மன சஞ்சலங்களும் இருக்கத்தான் செய்யும். இது இருந்தால் தான் பெரிய பாதிப்புகள் எதுவும் நடக்காது. அஷ்டமச்சனி காலகட்டங்களில் இந்த மாதிரி பாதிப்புகள்லாம் வந்துட்டா யாருக்கும் உயிருக்கு கண்டம் வராது. உங்களுக்கு இல்லைன்னா அஷ்டமச்சனி காலகட்டங்களில் உயிருக்கு கண்டம் வரக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுக்கும். அஷ்டமச்சனியில் எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, நான் நல்லபடியாக இருந்தேன், ஜம்முன்னு போயிட்டுருக்கிறேன் அப்படின்னா அது முடிகிறதுக்குள்ளே தேவையில்லாத ஏதாவது பாதிப்புகளையோ பிரச்சனைகளையோ கொடுக்க வாய்ப்புகளை ஏற்படுத்திவிடும். எனவே ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வெள்ளி சனி ஞாயிறு இந்த 3 நாட்களை நல்ல முறையில் பயன்படுத்தி உங்களுடைய வெற்றிக்கு வழிவகுத்து கொள்ளுங்கள். அதன் பிறகு மாணவ மாணவிகளும் பார்த்து கவனமாக செயல்பட்டால் இந்த வெள்ளி சனி ஞாயிறு நாட்கள் உங்களுக்கு சாதகமான நாட்களாக இருக்கும். மற்ற திங்கள் டு வியாழக்கிழமை வரை பார்த்து கவனமாக செயல்பட்டு கொள்ளுங்கள். அதே போல் கலைத்துறைகளில் இருக்கிறவங்க, அரசியலில் இருக்கிறவங்க, அதிகார பதவிகளில் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் வெள்ளி சனி ஞாயிறு இந்த 3 நாட்களை நல்ல முறையில் பயன்படுத்தி உங்களுடைய செயல்பாடுகளை இந்த நாட்களில் செஞ்சு வெற்றி அடைந்து கொள்ளுங்கள். மற்றபடி திங்கள் டு வியாழக்கிழமை வரை
கவனமாகவும் எச்சரிக்கையோடும் செயல்பட்டு பாதிப்புகளை குறைச்சு நன்மைகளை பெருக்கி வாழ்க்கைக்கு வளமான சூழ்நிலைகளை உருவாக்கி கொள்ள முயற்சிகளை தக்க தருணத்தில் எடுத்து வெற்றியடைந்து கொள்ளுங்கள். மேற்கொண்டு ரிஷபராசிக்காரர்கள் அனைவருமே இந்த வாரத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படிங்கிறப்போ துர்க்கை அம்மனை வழிபடுங்க. நவகிரகங்களில் இருக்கிற சுக்கிர பகவானையும் வழிபடுங்க. அப்படி செய்கிறப்போ உங்களுடைய பிரச்சனைகள்லாம் விலகி உங்களுக்கு நன்மையான சூழ்நிலைகள் உருவாகக்கூடிய நிலைகளை கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுப்பார்கள். எனவே இந்த வாரத்தை நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள் ரிஷபராசிக்காரர்கள். அடுத்து மிதுனராசி. மிதுனராசிக்காரர்களுக்கு வாரத்தினுடைய ஆரம்பம் உங்களுக்கு அபரிமிதமாக இருக்குது. சந்திரன் லாபத்தில் உக்காந்துருக்காரு. தனாதிபதி லாபத்தில் போய் உக்காந்துருக்கிறதுங்கிறது விசேஷம். எதிர்பாராத வரவுகள், எதிர்பாராத நன்மைகள் இதெல்லாம் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் சற்றும் கனவுல கூட சிந்திச்சு பார்க்கக்கூட முடியாத சூழ்நிலைகளுக்கேற்ப உங்களுக்கு வருவாய்கள் வர இந்த வாரத்தில் வாய்ப்புகள் உள்ளது. அது திங்கள் செவ்வாய் இந்த 2 நாட்களில் வர வாய்ப்புகள் இருக்குது. ஆனாலும் கணவன் மனைவி உறவு நிலைகளில் தேவையில்லாத குழப்பங்களும் பிரச்சனைகளும் வரும். உங்களுடைய மனக்குழப்பங்கள் உங்களுக்கு பெரிய தொந்தரவாக இருந்துக்கிட்டு இருக்கும். எதை பற்றி யோசிக்காதீங்க. தேவையில்லாத மனக்குழப்பங்களை வச்சுக்காதீங்க. ஏன்னா திங்கக்கிழமை அஸ்வினி நட்சத்திரம், நட்சத்திராதிபதி 8ல் இருந்துகிட்டு இருக்காரு. அப்போ தேவையில்லாத மனக்குழப்பங்கள் மனசஞ்சலங்கள் இருந்தால் உங்களுடைய வளர்ச்சிகளையும் சேர்த்து கெடுத்து விட்டுரும். அதனால் கவனமாக இருந்துக்குங்க. செவ்வாய்க்கிழமை பரணி நட்சத்திரம், சுக்கிரன் உங்களுக்கு உங்கள் ராசிக்கு 7லேயே இருந்துக்கிட்டு இருக்காரு. அப்போ கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள், தேவையில்லாத பிரச்சனைகள், குழப்பங்கள், கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு இந்த மாதிரி பிரச்சனைகளை கூட ஏமாந்தா இழுத்து விட்டுரும். அதனால் பார்த்து கவனமாக இருந்துக்குங்க. புதன் வியாழன் இந்த 2 நாட்களை பொறுத்த வரைக்கும் சுப விரயங்கள், சுப செலவுகள், அதேமாரி தொழில் கூட்டாளிகளுக்கு பணம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் அவங்க உங்கள்கிட்ட எதிர்பார்ப்பாங்க. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய சூழ்நிலைகளாக போயிடும். அல்லது தொழிலில் புது முதலீடுகள் செய்யக்கூடிய சூழ்நிலைகளையும் உருவாக்கி கொடுக்கும். அதை நல்ல முறையில் பயன்படுத்தி செய்து கொள்ளுங்கள். அதன் பிறகு வெள்ளி சனி ஞாயிறு இந்த 3 நாட்களும் உங்களுடைய ஜென்ம ராசியை பொழுது உங்கள் ராசி அதிபதி பாக்கியத்தில் இருந்துகிட்டு இருக்காரு. ஆலய வழிபாடுகள், குலதெய்வ வழிபாடுகள், வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள், வெளிநாட்டவரால் நமக்கு ஆதாயம், இந்த மாதிரி அமைப்புகள்லாம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால இதை நல்ல முறையில் பயன்படுத்திக்கங்க. மேற்கொண்டு செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் 4 மணியிலிருந்து வியாழக்கிழமை மத்தியானம் 3 மணி வரைக்கும் அஷ்டமி நவமி இருக்குது. இந்த காலகட்டங்களில் புது முயற்சிகளை தவிர்த்துக்குங்க. நார்மலாக செய்யக்கூடிய வேலைகளையும் கவனமாக பார்த்து செஞ்சுக்கங்க. அஷ்டமி நவமியில் எந்த பொருட்களையும் வாங்காதீங்க. அதே போல் ஒரு துணிமணி வாங்கிறது, வண்டி வாகனங்களுக்கு அட்வான்ஸ் கொடுக்கறது, இல்லை வண்டி வாகனங்களை டெலிவரி எடுக்கிறது, சர்வீஸு கூட்ட வண்டியை கூட அஷ்டமி நவமியில் போய் எடுக்க வேண்டாம். எடுக்கிறப்போ அது கண்டிப்பாக நமக்கு தேவையில்லாத பாதிப்புகளை கொடுக்கும். இது அதாவது 100க்கு 100% உங்களுக்கு உண்மை. ஏன்னா அனுபவத்தில் நிறைய பேர் இந்த மாதிரி பாதிச்சிருக்காங்க. சொன்னதை கேட்காம போய் ஏகப்பட்ட பிரச்சனைகள்லையும் சிக்கியிருக்காங்க. அதனால் பார்த்து கவனமாக நடந்துக்கங்க. மாணவ மாணவிகளும் எச்சரிக்கையோடு கவனமாக இருந்தால் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு சுமாரான வாரமாக இருக்கும். கல்வியை தவிர்த்த மற்ற துறைகள்லையும் உங்களுடைய தனித்திறமைக்கும் முக்கியத்துவம் கொடுத்து செயல்படுங்க. நிச்சயமாக உங்களுக்கு வளர்ச்சிகள் இருக்கும். மேற்கொண்டு கலைத்துறைகளில் இருக்கிறவங்க, அரசியலில் இருக்கிறவங்க, அதிகார பதவிகளில் இருக்கிறவங்க எல்லோருக்குமே இந்த வாரம் ஒரு நல்ல வாரம்னே சொல்லலாம். அதனால் இந்த வாரத்தை நல்ல முறையில் பயன்படுத்திக்கங்க. அஷ்டமி நவமி நாட்களை தவிர்த்து மற்ற நாட்களில் நல்ல முறையில் பயன்படுத்தி உங்களுக்கு சாதகமான வாரமாக இந்த வாரத்தை மாற்றிக்கொள்ளுங்கள். இந்த வாரத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படிங்கிறப்போ அம்பாளை வழிபடுங்க. அதே போல் நவகிரகங்களில் இருக்கிற குரு பகவானையும் வழிபடுங்க. அப்படி வழிபடுறப்போ தொழிலில் இருக்கிற பிரச்சனைகள், குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள், ஆரோக்கியத்தில் இருக்கிற பிரச்சனைகள், கடன் தொந்தரவுகள் எல்லாமே தீர்ந்து உங்களுக்கு நன்மையான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அதற்கேற்றாற்போல் இந்த வாரத்தை நல்ல முறையில் தாட்டிக் கொள்ளுங்கள் மிதுனராசிக்காரர்கள். அடுத்து கடகராசி. கடகராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் ஒரு பொன்னான வாரம்னே சொல்லலாம். உங்களுடைய ஜீவன ராசி, லாபராசி, விரயராசி ஞாயிற்றுக்கிழமை காலையில் 10 மணிக்கு மேலே உங்களுடைய ஜென்ம ராசியே வந்துடும். இருந்தாலும்
திங்கள் செவ்வாய் இந்த 2 நாட்களுக்கு உண்டான கிரகங்கள், அதாவது ஜீவனாதிபதி ஜீவனத்திலேயே வலுவாக இருந்துகிட்டு இருக்கிறதுனால தொழில் பலம் கூடும், நல்லாவும் இருக்கும். திங்கட்கிழமை நட்சத்திரம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம், கேது பகவான் உங்கள் ராசிக்கு 7ல் இருக்கார். தேவையில்லாத வம்பு வழக்குகள், பிரச்சனைகள், குழப்பங்கள் மற்றவர்கள் மூலிமா நமக்கு வரும். அதனால் மற்றவர்கள்ட்ட பார்த்து கவனமாக இருந்துக்கங்க. கொடுக்கல் வாங்கல்லையும் கவனமாக இருந்துக்கங்க. மற்றவங்களுக்கு இதை நான் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறப்போ அந்த சூழ்நிலைக்கு இந்த தேதியில் செஞ்சு கொடுக்குறேங்கிற உத்தரவாதத்தை கொடுக்காதீங்க. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நான் செஞ்சு தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள். அப்போ தான் பிரச்சனை இல்லாமல் போகும். இல்லைனா அவன் உங்களை கேள்வி கேட்டு டார்ச்சர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. எனவே பார்த்து கவனமாக செயல்பட்டால் தொழில் அபிவிருத்தி அடைய வாய்ப்புகள் உண்டு. அதை நல்ல முறையில் பயன்படுத்திக்கங்க. தொழிலில் புது முயற்சிகளும் வரலாம். வெளிநாடு, வெளியூர், வெளிநாட்டவர் இவர்களாலேயும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்க திங்கள் செவ்வாயில் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அதை நல்ல முறையில் பயன்படுத்திக்கங்க. அதன் பிறகு புதன், அதாவது உங்களுக்கு புதன் வியாழன் இந்த 2 நாட்களும் செஞ்ச வேலைக்கு லாபங்கள், அதாவது லாபம் நமக்கு வர வாய்ப்புகள் உண்டு. அது தேவையில்லாத செலவுகளும் ஆக வாய்ப்புகள் இருக்குது. அந்த நாட்களில் உஷாராக நடந்துக்கணும். அப்படி இல்லைன்னா உங்கள் பொருள்கள் களவு, லாபராசி தான் ஓடுது, லாபமும் வரும். ஆனால் அந்த லாபம் திருடு போகலாம், களவு போகலாம், அல்ல நீங்களே தொலைக்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகலாம். உங்களுடைய உடைமைகளை, பொருட்களை, வண்டி வாகனங்களை எல்லாத்தையுமே கவனமாக பார்த்துக்கங்க. அந்த 2 நாட்கள்லையும், அதாவது புதன் வியாழன் இந்த 2 நாட்களில் கவனமாக இல்லாட்டி உங்களை ஏமாற்றிடுவாங்க. உஷாராகவும் கவனமாகவும் செயல்பட்டுக்குங்க. அதன் பிறகு வெள்ளி, சனி, ஞாயிறு இந்த நாட்களில் சுபவிரயங்கள் ஏற்படவும், குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்ச்சிகள், தொழிலை அபிவிருத்தி பண்ணக்கூடிய சூழ்நிலைகளுக்கு விரயங்கள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருப்பதால் அதை நீங்களே முன் நல்ல முறையில் செஞ்சு, அதாவது நடக்கக்கூடிய பாதிப்புகளாக இருக்கட்டும், நன்மைகளாக இருக்கட்டும், நாமளே முன் செஞ்சுட்டா பாதிப்புங்கிறது பெரிய அளவுக்கு இருக்காது. இந்த 3 நாட்களில் உங்களுக்கு திடீர் செலவுகள் வர வாய்ப்பு இருக்குதுன்னா நீங்களே ஒரு வண்டியை வாங்குங்க, இல்லை குடும்பத்துக்கு வேணுங்கிற செலவை செய்யுங்க. மேற்கொண்டு தொழிலை அபிவிருத்தி பண்ணுறதுக்கு ஏதாவது முதலீடு பண்ணுமா செய்யுங்க. அப்போது அந்த தோஷம் அதில் அடிபட்டு போயிடும். ஸோ தப்பான செலவுகளும் சுபவிரயங்களாக மாறுறப்போ அங்கே தேவை செலவு, விரயம், உங்கள் கையில் இருக்கிற காசு விரயமாகணும். அது உங்களுக்கு தேவையான செலவாக செய்கிறப்போ அது நன்மையான பலன்களாக போய் மாறிடும். எனவே இந்த வாரத்தை நல்ல முறையில் நீங்கள் யோசித்து செயல்பட்டால் நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ளலாம். மாணவ மாணவிகளும் எச்சரிக்கையோடும் கவனமாகவும் படிங்க. உங்களுடைய தனித்திறனுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து மேன்மைக்கு வரக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்கி கொள்ளுங்கள். மேலும் கலைத்துறைகள், அரசியல் மற்றும் பல அதிகார பதவிகளில் இருக்கக்கூடியவங்க எல்லோருக்குமே இந்த வாரம் ஒரு பொன்னான வாரம். இந்த வாரத்தை உங்களுடைய எல்லா முயற்சிகளையும் தக்க தருணத்தில் எடுத்து அபரிமிதமான வளர்ச்சிக்கு வழிவகுத்து கொள்ளுங்கள். எனவே இந்த வாரத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம், இப்போ உங்களுக்கு செவ்வாய் பகவான் வலுவாக இருக்கிறதுனால நவகிரகங்கள் இருக்கிற செவ்வாய் பகவானையும் முருகக் கடவுளையும் வழிபடுறப்போ கடகராசிக்காரர்களுக்கு நன்மைகள் பெருகி அபரிமிதமான வளர்ச்சிகளுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். எனவே இந்த வாரத்தை நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்து சிம்மராசி. சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் வெற்றி வாய்ப்புகள், அதிகப்படியான சூழ்நிலைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. எனவே சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் பாக்கிய ராசி, ஜீவன ராசி, லாப ராசி, ஞாயிற்றுக்கிழமை காலையில் 10 மணிக்கு மேலே விரய ராசி ஆச்சுங்களா. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய என்னென்ன காரியங்களை நீங்கள் வெற்றி அடைய வைத்து கொள்ளலாம் என்று நினைச்சிருந்தீங்களோ அதையெல்லாம் தாராளமாக நீங்கள் செயல்படுத்தலாம். ஏன்னா திங்கள் செவ்வாய் உங்களுக்கு பாக்கிய ராசி ஓடுது, ஞாபக மறதி மட்டும் ஏற்படும். அதில் பார்த்து கவனமாக இருந்துக்கங்க. இறை வழிபாட்டோடு எல்லா செயல்பாடுகளையும் மேற்கொள்ளுங்க. அது நிச்சயமாக உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். பாக்கியாதிபதி பாக்கியத்திலே பலமாக இருக்கிறதுனால தெய்வ பலம் கூடும். தெய்வ பலம் கூடுறப்போ உங்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். அதன் பிறகு புதன் வியாழனில் உங்களுக்கு உங்கள் ஜீவனராசி ஓடும். ஜீவனராசி ஓடுறப்போ தொழில் அபிவிருத்தி ஆகக்கூடிய சூழ்நிலைகள் வரும். ஜீவனாதிபதி அப்படிங்கிறவர் அதாவது உங்கள் ராசிக்கு 5ல் உட்காந்துருக்காரு, சனி பகவானோடையும் சேர்ந்து உட்காந்துருக்காரு. தொழில் கூட்டில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்க. கூட்டாளிகளால் பிரச்சனைகள் வரும். தொழில் கூட்டுங்கிறப்போ கணவன் மனைவி உறவு நிலைகளும் அதுக்குள்ளே வந்துடும்.
கணவன் மனைவி உறவு நிலைகள்லையும் கவனமாக இருங்க. அவர்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகளும் தேவையில்லாத பிரச்சனைகளும் விஸ்வரூபம் எடுக்க வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பார்த்து எச்சரிக்கையோடு கவனமாக செயல்பட்டால் பாதிப்புகளை குறைச்சி நன்மைகளை பெருக்கிக்கலாம். நம்மனால தான் எல்லா பிரச்சனைகளும் உருவாகும். சூழ்நிலைகளை தெரிஞ்சு இந்த நாள் இந்த நட்சத்திரத்தில் நமக்கு பிரச்சனைகள் வருதுங்கிறப்போ அமைதியாக போயிட்டா பாதிப்புகளை குறைச்சிக்கலாம், நன்மைகளை பெருக்கிக்கலாம். இல்லை அந்த இடத்துல நான் இப்படி தான் பேசுவேன், இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு உங்களுடைய தனித்திறனை நிலைநாட்டணும் அப்படின்னு நினைக்கிறப்போ அது உங்களுக்கு பிரச்சனையாக மாறி ஏகப்பட்ட குழப்பங்களை உருவாக்கிடும். கிரகங்களை யாராலும் ஜெயிக்க முடியாது. தெய்வங்களுடைய அனுகிரகத்தோட கிரகங்களுடைய நன்மைகளை வாங்கி கொள்ள நாம் முயற்சி பண்ணலாம். எனவே பார்த்து கவனமாக நடந்துக்கங்க. புதன் வியாழன் இந்த 2 நாட்கள் எச்சரிக்கையோடும் கவனமாகவும் தொழிலில் அபிவிருத்தி ஆகக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது. அதுலேயும் யாரையும் நம்பி செயல்பட வேணாம், பார்த்து கவனமாக செயல்படுங்க. வெள்ளி சனி ஞாயிற்றுக்கிழமை 10 மணி வரை உங்களுக்கு லாபராசி ஓடுறதுனாலையும் லாபாதிபதி கும்பத்தில் இருந்துக்கிட்டு இருக்காரு, உங்கள் ராசிக்கு 7லேயே இருந்துக்கிட்டு இருக்காரு. அப்போ லாபங்கள் உங்களை தானாக தேடி வரும், தொழில் அபிவிருத்தியாகும். தொழிலுக்கு உண்டாத தொழில் அபிவிருத்தி பண்ணுறதுக்கு உண்டான முதலீடுகள் சேரும். தொழிலில் புது நபர்கள் வந்து சேர வாய்ப்புகள் இருக்குது. அவர்கள் மூலியமாகவும் உங்களுக்கு ஆதாயங்கள் கிடைக்கும். எனவே இந்த 3 நாட்களையும் நல்ல நிலையில் செயல்படுத்திக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை 10 மணிக்கு மேலே உங்களுக்கு சில செலவுகள் ஏற்படும். அது நார்மலாக லாபம் வந்தால் செலவுகள்னு வரத்தான் செய்யும். அன்றாட செலவுகள் இருக்குது, குடும்ப செலவுகள் இருக்குது, தொழில் செலவுகள்னு இருக்குது, குழந்தைகளுக்காக செய்யக்கூடிய செலவுகள் இருக்குது. இதில் எது உங்களுக்கு இப்போ முக்கியமாக செய்ய வேண்டியது இருக்குதோ அந்த செலவுகளை ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு மேலே செஞ்சு தோஷத்தை கழித்து நன்மைகளை பெருக்கிக்கங்க. மேற்கொண்டு மாணவ மாணவிகளும் கவனமாக இருந்தால் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு பொற்காலம்னே சொல்லலாம். இதை உங்களுடைய செயல்பாடுகளை வச்சு கல்வியிலையும் தேர்ச்சி அடைஞ்சிக்கலாம். உங்களுடைய தனித்திறமைகளையும் நீங்கள் மேன்மை அடைய செய்து கொள்ளலாம். அதை நல்ல முறையில் பயன்படுத்திக்கங்க. மேற்கொண்டு கலைத்துறைகளில் இருக்கிறவங்க, அரசியலில் இருக்கிறவங்க, அதிகார பதவிகளில் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் இந்த வாரம் சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு பொற்காலம். எனவே இந்த வாரத்தை நல்ல முறையில் பயன்படுத்தி உங்களுடைய வெற்றிக்கு வழிவகுத்து கொள்ளுங்கள். இந்த வாரத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படிங்கிறப்போ சிவபெருமானை வழிபடுங்க. அவர் உங்களுக்கு பக்கபலமாக இருந்து எல்லா காரியங்களையும் நல்லபடியாக வெற்றி அடைய செய்து தருவார். அதே போல் வரக்கூடிய பிரச்சனைகளையும் தடுத்து நிறுத்தி உங்களுக்கு சாதகமாக மாற்றி தருவார். எனவே இந்த வாரத்தை சிம்மராசிக்காரர்கள் நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்து கன்னிராசி. கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய திங்கள் செவ்வாய் 2 நாட்களும் சந்திராஷ்டமம் இருக்குது. சந்திராஷ்டமத்தில் புது முயற்சிகளை எடுக்காதீங்க. நார்மலாக சந்திராஷ்டமம்னா எல்லோருமே கவனமாக இருந்துக்கிறது நல்லது. தப்பு நடக்குதோ நடக்கலையோ நன்மையான பலன்களோடு நடக்கலாம், அதிகப்படியான லாபங்கள் வரலாம், குடும்பம் குதூகலமாக கூட இருக்கலாம். ஆனால் சந்திராஷ்டமத்தில் எப்போ எந்த நேரத்தில் எந்த பிரச்சனை வெடிக்கும் அப்படிங்கிறது தெரியாது. அதாவது நார்மலாக சொல்லப்போனால் அஷ்டமாதிபதி அஷ்டமத்திலே வலுவாக இருக்கிறார். ஸோ அஷ்டமாதிபதி அஷ்டமத்தில் வலுவாக இருந்து உங்கள் லாபாதிபதியும் அங்கே போய் இட்லியை உட்கார்ந்து இருக்கிறதுனால பிரச்சனை எதில் வரும்? லாபத்தில் வரும், மூத்த சகோதரர்களால் வரும். உங்களுக்கு வர வேண்டிய பணத்தை உங்களுடைய கூட்டாளிகளோ இல்லை நீங்கள் ஒருத்தர்கிட்ட வேலைக்காக கொடுத்த வேலைகள் முடிஞ்சு அவங்க அதுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை உங்களுக்கு தராமல் இழுப்பாங்க. அப்போ அவங்கக்கிட்ட நீங்கள் வாக்குவாதங்கள் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். எனவே அதற்கேற்றாற்போல் பார்த்து நடந்துக்குங்க. இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் இந்த திங்கள் செவ்வாயில் வரும். கன்னிராசிக்காரர்கள் சந்திராஷ்டமம் இருப்பதால் பார்த்து கவனமாக செயல்பட்டு கொள்ளுங்கள் திங்கள் செவ்வாயில். அதன் பிறகு புதன் வியாழன் இந்த 2 நாட்களும் உங்களுக்கு தெய்வ அனுகூலம் பொருந்திய நாட்களாக இருக்கும். அதாவது இந்த 2 நாட்கள்னு இல்லை, புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு இந்த 5 நாட்களுமே உங்களுக்கு சாதகமான நாட்கள் தான். உங்களுக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு 4 சுக்கிர பகவான் இருந்துகிட்டு இருக்காரு. அப்போ புதன் வியாழன் இந்த 2 நாட்களில் வாகன சேர்க்கைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு, நிலபுலன்கள் வாங்க வாய்ப்புகள் உண்டு. வாகனங்களில் கவனமாக மட்டும் இருந்துக்கணும். ஏன்னா சுக்கிர பகவான் 4லேயே இருக்கிறதுனால காரகன் காரகத்துகம் ஈரடில் காரகோபாவனாஸ்திமோ. ஸோ அதாவது வாகனக்காரகன் வாகன ஸ்தானத்திலே இருந்துகிட்டு இருக்காரு.
கூட சனி பகவானும் இருக்காரு. சனி 5, 6க்கு அதிபதியாயிடுறாரு. 6ஆம் இடம் நம்மளுடைய சத்ரு ரோகஸ்தானம்னு சொல்லுவோம். எதிரிகளால, கடன்களால, தேவையில்லாத குழப்பங்களாலே, வாகனங்களால பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்குது. இதில் தான் பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இந்த விஷயங்களில் கவனமாக இருந்துக்கிட்டால் பாதிப்புகளை குறைச்சிக்கலாம். அதன் பிறகு வெள்ளி சனி ஞாயிறு இந்த நாட்கள் உங்களுக்கு, அதாவது 10வது ராசியும் 11வது ராசியும் ஓடிட்டு இருக்கும். தொழில் அபிவிருத்தி அடையும். நீங்கள் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்கும். அதாவது உங்களுடைய சூழ்நிலைகளை நீங்கள் எப்படி செயல்படுத்தி கொள்றீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களுக்கு வரக்கூடிய லாபங்கள் அமையும். நீங்கள் அந்த நாட்களை நல்ல முறையில் பயன்படுத்திக்கிட்டால் லாபங்கள் பெருகி வரும், தொழில் அபிவிருத்தி அடையும். எனவே இந்த நாட்களை நல்ல முறையில் பயன்படுத்திக்கங்க. தகப்பனார் வழி குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடக்க வாய்ப்புகள் உண்டு. அதற்கு உங்களுக்கு சில செலவுகளும் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அதையும் நல்ல முறையில் பயன்படுத்தி செய்து கொள்ளுங்கள். எனவே கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் திங்கள் செவ்வாவில் கவனமாக இருந்துக்குங்க. செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் 4 மணியிலிருந்து வியாழக்கிழமை மத்தியானம் 3 மணி வரைக்கும் அஷ்டமி நவமி இருக்குது. இதில் புது முயற்சிகள் எல்லாம் தவிர்த்துக்குங்க. மற்றபடி இந்த வாரம் உங்களுக்கு ஒரு பொன்னான வாரமாக இருக்கும். மாணவ மாணவிகளுக்கும் அதே போல தான். கவனத்தோடு செயல்பட்டால் மதிப்பெண்கள் பெருகும். உங்களுடைய தனித்திறமை வெளியே வரக்கூடிய சூழ்நிலைகளை தெய்வங்கள் உங்களுக்கு உருவாக்கி கொடுப்பாங்க. அதையும் நல்லபடியாக வெளிக்காட்டி கொள்ளலாம். அதன் பிறகு கலைத்துறைகளில் இருக்கிறவங்க, அரசியலில் இருக்கிறவங்க, அதிகார பதவிகளில் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் அவரவர்களுடைய தனித்திறன், அவர்களுடைய தொழில் அபிவிருத்தி, அவர்களுடைய வேலையில் பதவி உயர்வுகள் இதெல்லாம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த நாட்களை நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். திங்கள் செவ்வாய் 2 நாட்கள் சந்திராஷ்டமங்கிறதுனால அதில் மட்டும் கவனமாக இருந்துக்கங்க. மேற்கொண்டு புதன்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்காங்க. அஷ்டமி நவமியில் மட்டும் பார்த்து கவனமாக இருந்துக்குங்க. செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் 4 மணிலேருந்து வியாழக்கிழமை மத்தியானம் 3 மணி வரைக்கும். மற்றபடி இந்த வாரம் உங்களுக்கு ஒரு பொன்னான வாரம்னே சொல்லலாம். இந்த வாரத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமானை வழிபடுங்க. அவரை வழிபடுறப்ப இந்த சந்திராஷ்டம பாதிப்புகள் விலகும். அதனால் வரக்கூடிய பிரச்சனைகளும் விலகி உங்களுக்கு நன்மையான பலன்கள் கிடைக்கும். எனவே இந்த வாரத்தை நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள் கன்னிராசிக்காரர்கள். அடுத்து துளாராசி. துளாராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி சூழ்நிலைகளில் கிரக நிலைகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். திங்கள் செவ்வாய் 2 நாள் சமசப்தம ராசி தான் ஓடுது. சப்தமாதிபதி அங்கேயே ஆட்சி பலத்தில் இருக்கிறாரு. அதே போல் அவரே தனாதிபதியாகவும் வருவார், குடும்பாதிபதியாகவும் வருவார். ஸோ செவ்வாய் பகவான் அங்கே ஆட்சி பலத்தில் இருந்துக்கிட்டு இருக்கிறதுனால உங்களுடைய குடும்பம், உங்களுடைய பொருளாதாரம், உங்களுடைய தொழில் இதெல்லாம் அபிவிருத்தியாகக்கூடிய சூழ்நிலைகள் திங்கள் செவ்வாய் இந்த 2 நாட்களில் இருக்குது. அப்போ இந்த 2 நாட்களை நல்ல முறையில் பயன்படுத்திக்கங்க. தொழிலில் புது முயற்சிகள் உங்களுக்கு வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். எதிர்பாராத நன்மைகளும் தொழில் மூலியமாக உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. அதன் பிறகு புதன் வியாழன் இந்த 2 நாட்கள் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. சந்திராஷ்டமம் அஷ்டமி நவமியிலேயே இருக்குது. சந்திராஷ்டமம் அஷ்டமி நவமியில் இருக்கிறப்போ ரொம்பவும் கவனமாக இருக்கணும். வண்டி வாகனங்களில் கவனமாக இருங்க. கணவன் மனைவி உறவு நிலைகளிலேயே எச்சரிக்கையும் கவனமும் தேவை. தேவையில்லாத கருத்து வேறுபாடுகளும் பிரச்சனைகளும் உருவாகும். தொழில் கூட்டில் இருக்கிறவங்ககிட்டையும் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய வளர்ச்சிகள் தடபடக்கூடிய சூழ்நிலைகள் இந்த புதன் வியாழன் 2 நாட்களில் இருக்கும். செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் 4 மணியிலிருந்து வியாழக்கிழமை மத்தியானம் 3 மணி வரைக்கும் அஷ்டமி நவமி இருக்குது. அதனால் இந்த அஷ்டமி நவமியிலேயே சந்திராஷ்டமம் இருப்பதால் பார்த்து கவனமாக நடந்துக்குங்க. அப்படி நடக்கிறப்ப பாதிப்புகளை குறைச்சிக்கலாம் நாம். அதன் பிறகு வெள்ளி சனி ஞாயிறு இந்த 3 நாட்களும் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி உங்களுடைய செயல்பாடுகள் வெற்றி அடையும். சிறு தாமதத்தின் பேரில் வெற்றி கிடைக்கும். தெய்வ அனுகூலமும் கிடைக்கும். இந்த காலகட்டங்களில், அதாவது இந்த வெள்ளி சனி ஞாயிறில் குலதெய்வ வழிபாடுகள், ஆலய வழிபாடுகள், ஆலய திருப்பணிகள் செய்து தருது, வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய சூழ்நிலைகள் இதெல்லாம் அமைப்பு நல்லா இருக்குது. இந்த நாட்களில் உங்களுக்கு இந்த மாதிரி அமைப்புகள் இருந்தால் அதை தாராளமாக முயற்சி எடுத்தீங்கன்னா நிச்சயமாக அந்த காரியம் உங்களுக்கு ஜெயமாகும். எனவே துளாராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் உங்களுக்கு புதன் வியாழன் இந்த 2 நாட்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. சந்திராஷ்டமமும் அஷ்டமி நவமியும் சேர்ந்து இருக்கிறதுனால எச்சரிக்கையோடும் கவனமாகவும் இருந்துக்கிட்டால்
பாதிப்புகளை குறைச்சி நன்மைகளை பெருக்கிக்கலாம். மேற்கொண்டு மாணவ மாணவிகளும் இந்த 2 நாட்களை தவிர்த்த மற்ற நாட்கள் உங்களுக்கு உகந்த நாட்கள். அப்போ கல்வியில் நல்ல நிலையில் தேர்ச்சி அடையலாம். அதே போல் உங்களுடைய தனித்திறனை வெளிக்கொண்டு வருவதற்கு அதற்கு தகுந்த முயற்சிகளை எடுங்க. நிச்சயமாக அந்த முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா கிரகங்களும் நாட்களும் நமக்கு சாதகமாக இருக்கிறப்போ அதற்கேற்றார் போல் அந்த முயற்சிகளை எடுக்கணும். அப்போ அந்த காரியங்கள் நிச்சயமாக நடக்கும். வராத சூழ்நிலையில் ஒரு முயற்சி எடுத்து ஐயையோ வரலையேன்னு வருத்தப்படுறத விட எப்போ வருங்கிற சூழ்நிலையை தெரிஞ்சுக்கிட்டு அந்த காலகட்டத்தில் முயற்சி எடுக்கிறப்போ வளர்ச்சிகள் நிச்சயமாக நம்மளை தேடி வரும். அப்போ வெற்றியும் நமக்கு கிடைக்கும். அதனால் அந்த நாட்களை பயன்படுத்தி நல்ல முறையில் செயல்பட்டு கொள்ளுங்கள். மேற்கொண்டு கலைத்துறைகளில் இருக்கிறவங்க, அரசியலில் இருக்கிறவங்க, அதிகார பதவிகளில் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் இந்த புதன் வியாழன் 2 நாட்கள் மட்டும் கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருந்து கொள்ளுங்கள். மற்ற நாட்களில் உங்களுடைய புது முயற்சிகள், நார்மலாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள், உங்களுடைய தொழிலை பலப்படுத்தக்கூடிய என்னென்ன வழிமுறைகள் எல்லாத்தையும் நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். அப்படி உங்களுடைய செயல்பாடுகள் நல்ல நிலையில் இருந்தால் உங்களுக்கு வெற்றிகளும் தேடி வரும். புதன் வியாழனை தவிர்த்த மற்ற நாட்களில் முயற்சி மேற்கொண்டால் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கைமேல் கிடைக்கும். எனவே இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் துளாராசிக்காரர்கள் நல்ல முறையில் தாட்டிக்கிங்க. உங்களுக்கு உகந்த வாரமாக இருப்பதால் நீங்களும் எதிர்பார்த்த வளர்ச்சிகளை அடையணும்னா கால பைரவர், அதாவது இந்த வாரத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் கால பைரவரை வழிபட்டீங்கன்னா உங்களுக்கு வளர்ச்சிகள் நிச்சயமாக கிடைக்கும். பாதிப்புகளை தடுத்து நன்மைகளை பெருக்கி கொடுப்பார். எனவே துளாராசிக்காரர்கள் இந்த வாரத்தை நல்ல முறையில் தாட்டிக்கொள்ளுங்கள். அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் வெள்ளி, சனி, ஞாயிற்றுக்கிழமை காலையில் 10 மணி வரைக்கும் ஆச்சுங்களா. இந்த 2.25 நாட்களில் மட்டும் கவனமாக இருந்துக்குங்க. இந்த நாட்கள் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள். அப்போது அந்த நாட்களில் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளும் குழப்பங்களும் வர வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய அஷ்டமாதிபதியாகப்பட்டவர் கும்பராசியில் இருந்துக்கிட்டு இருக்காரு. அப்போது உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல இருந்துக்கிட்டு இருக்காரு. அவரு கூட சூரிய பகவானும் 13ஆம் தேதியிலிருந்து இருப்பார். சூரிய பகவான் தொழில் கிரகம் ஆகப்பட்ட, அதாவது உங்களுடைய 10ஆம் அதிபதினு சொல்லுவோம். அப்போ 10ஆம் அதிபதியும் அஷ்டமாதிபதியும் சேர்ந்து 4ல் இருக்கிறதுனால தொழிலில் பாதிப்புகள், தொழிலில் பிரச்சனைகள், இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், வாகனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், வாகன விபத்துகள், இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் சந்திராஷ்டம நாட்களில் நடக்க வாய்ப்புகள் இருக்குது. படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு கல்வி தடைப்படுறது, அதேமாரியே வேலையில் இருக்கிறவங்களுக்கு வேலைகளில் பிரச்சனைகள் வருது. இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் உங்களுக்கு வெள்ளி, சனி, ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி வரைக்கும் இருக்கும். அதன் பிறகு அதெல்லாம் இருந்திடம் தெரியாமல் போயிடும். மற்ற நாட்களில் திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் ஆச்சுங்களா. ஞாயிற்றுக்கிழமை காலையில் 10 மணிக்கு மேலே உங்களுக்கு உகந்த நாட்களாக இருக்குது. இதில் இந்த நாட்களில் உங்களுடைய கடன் பிரச்சனைகள் தீரும், ஆரோக்கியம் மேம்படும். உங்களுக்கு பிரச்சனைகள் கொடுத்துக்கிட்டு இருந்தவங்க உங்களை விட்டு விலகி போவாங்க. நீங்கள் எதிர்பார்த்த இடத்துலேருந்து வர வேண்டிய பணங்கள் வர வாய்ப்புகள் உள்ளது. நீங்கள் கொடுக்க வேண்டிய சூழ்நிலைகளையும் கொடுத்து உங்களுடைய பிரச்சனைகளை முடிச்சுக்கக்கூடிய அமைப்புகளும் இருக்குது. எனவே இந்த வாரத்தை பார்த்து கவனமாக செயல்பட்டு நல்ல முறையில் தாட்டி கொள்ளுங்கள். அப்படி தாட்டிக்கிறப்போ இந்த வாரம் நமக்கு ஒரு நல்ல வாரமாக இருக்கும். மாணவ மாணவிகளும் எச்சரிக்கையோடும் கவனத்தோடும் செயல்பட்டு கல்வியில் தேர்ச்சி பெறணும். அவர்களுடைய தனித்திறமையும் வெளிக்காட்டி கொள்ளக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்கி கொள்ள வேண்டும். வெள்ளி, சனி, ஞாயிற்றுக்கிழமை காலையில் 10 மணி வரைக்கும் பார்த்து கவனமாக செயல்பட்டுக்குங்க. மற்ற நாட்கள் உங்களுக்கு உகந்த நாட்கள். கணவன் மனைவி உறவு நிலைகள் மேம்படும். கருத்து வேறுபாடுகள் விலகி நன்மையான பலன்கள் அவங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. தொழில் கூட்டும் பலப்படக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். தொழில் கூட்டாளிகள் மூலியமாக உங்களுக்கு ஆதாயங்கள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. அதாவது அவர் சம்மந்தப்பட்ட கூட்டாளிகளோடு சேர்ந்து வெளியே போகிறது, ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறது, அந்த மாதிரி சூழ்நிலைகளும் உங்களுக்கு ஏற்படும். எனவே இந்த நாட்களில் நல்ல முறையில் பயன்படுத்தி வெற்றி அடைந்து கொள்ளுங்கள். மேற்கொண்டு கலைத்துறைகளில் இருக்கிறவங்க, அரசியலில் இருக்கிறவங்க, அதிகார பதவிகளில் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் வெள்ளி, சனி, ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி வரை கவனமாக இருந்தால் போதும். மற்ற நாட்கள் உங்களுக்கு உகந்த நாட்கள். அந்த நாட்களில் உங்களுடைய முயற்சிகள்
நீங்கள் என்னென்ன செய்யலாம்னு நினச்சிருந்தீங்க, எந்தெந்த காரியங்கள் வெற்றி அடையணும்னு நினச்சிருந்தீங்களோ அதையெல்லாம் திங்கட்கிழமையிலிருந்து வியாழக்கிழமை வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை காலையில் 10 மணிக்கு மேலே இந்த முயற்சிகளை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக அபரிமிதமான வெற்றிகள் கிடைக்கும். எனவே இந்த நாட்களை நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த வாரத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயரை வழிபடுங்க. அவரை வழிபடுறப்போ இந்த தடைகளும் சந்திராஷ்டம ரீதியாக வரக்கூடிய பாதிப்புகளும் எல்லா பிரச்சனைகளும் இருந்திடம் தெரியாமல் போய் உங்களுக்கு வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே விருச்சிக ராசிகள் இறை வழிபாட்டோடு இந்த வாரத்தை நல்ல முறையில் தாட்டிக் கொள்ளுங்கள். அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு சுமார வாரம்னே சொல்லலாம். ஏன்னா திங்கள் செவ்வாய் 2 நாட்கள் உங்களுக்கு 5வது ராசி ஓடிட்டு இருக்குது. 5ஆம் அதிபதி அங்கேயே பலமாக ஆட்சி பலத்தில் இருக்கிறாரு. 5ஆம் அதிபதியே உங்களுக்கு விரையாதிபதியாகவும் வருவார். அவர் 5ல் உட்காந்து 8ஆம் பார்வையாக ஆட்டோமேட்டிக்காக விருச்சிக ராசியும் பார்ப்பார். அப்போது உங்களுடைய விரைய ராசியும் பார்க்குறாரு. உங்கள் ராசி அதிபதி உங்கள் ராசிக்கு 12ல் இருக்கார். அதாவது ராசி அதிபதியை யோகாதிபதியும் விரையாதிபதியும் ஆகப்பட்ட செவ்வாய் பகவான் 8ஆம் பார்வையாக பார்த்துக்கிட்டு இருக்கிறதாலையும் ராசியிலேயே சனி பகவான் உட்கார்ந்து இருக்கிறதாலையும் நம்ம முயற்சிகள் தடப்பட்டு போகும். நாம் எவ்வளோதான் அதாவது கஷ்டப்பட்டு முயற்சி எடுத்தாலும் அந்த காரியங்கள் கைகூடுற நேரத்தில் கைவிட்டு நழுவி போகக்கூடிய சூழ்நிலைகள் தான் இந்த காலகட்டத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்கிறது. அதாவது 1 அடி ஏறினா 4 அடி சறுக்கும் அப்படிம்போம். அதுபோல் கிரகநிலைகள் நமக்கு சாதகமாக இல்லாததுனால பார்த்து நாம் கவனமாகவும் எச்சரிக்கையோடும் நடந்துக்கணும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் தேவையில்லாத பிரச்சனைகளும் கருத்து வேறுபாடுகளும் குழப்பங்களும் ஏற்படும். ஏன்னா நட்சத்திராதிபதி திங்கட்கிழமை அஸ்வினி நட்சத்திரம், அந்த நட்சத்திராதிபதி கேது பகவான் உங்கள் ராசிக்கு 2ல் வாக்குஸ்தானத்திலையும் குடும்பஸ்தானத்திலையும் தனஸ்தானத்திலையும் இருக்காங்க. அப்போ வாக்கில் குடும்பத்தில் தனத்தில் இதில் பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்குது. சூரிய பகவான் 12ஆம் தேதி வரைக்கும் அங்கே தான் இருக்கிறாரு. பிப்ரவரி 11, 12 அந்த 2 நாளும் மகரத்தில் தான் இருப்பார். அப்போ அவரும் பாக்கியாதிபதியும் பாக்கியத்துக்கு 6ல் இருந்து கேது பகவானோடு சேர்ந்து இருக்கிறதால இறை வழிபாட்டோடு இந்த பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்துக்க பாருங்கள். யாருக்கிட்டையும் வெளிப்படையாக பேச வேணாம், யாருக்கிட்டையும் அதாவது வாக்குவாதங்கள் பண்ண வேணாம். நீங்கள் உங்கள் வேலையை கவனமாக பார்த்து செஞ்சுக்குங்க. மற்றவர்களுக்கு உதவி செய்கிறேங்கிற பேரில் போய் தேவையில்லாத கெட்ட பேர்கள் வாங்கிக்காதீங்க. அந்த சூழ்நிலைகளையும் நீங்கள் உணர்ந்து நடந்துக்கணும். வண்டி வாகனங்கள்லேயும் கவனமாக இருந்துக்கணும். 4ஆம் அதிபதி 4க்கு பாக்கியத்தில் ராசிக்கு 12ல், அதனால் எச்சரிக்கையோடு செயல்பட்டு கொள்ளுங்கள். புதன் வியாழன் இந்த 2 நாட்கள், அதில் செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் 4 மணியிலிருந்து வியாழக்கிழமை சாயந்தரம் 3 மணி வரைக்கும் உங்களுக்கு அஷ்டமி நவமி இருப்பதால் அதேமாரியே அந்த ரிஷபராசியோடும், ரிஷபராசிக்கு அதிபதி உங்கள் ராசியிலேயே இருக்கிறாரு. ரிஷபராசியினுடைய அதிபதி சுக்கிரன் தனுசு ராசியில் இருப்பதால் தனுசு ராசிக்கு 6ஆம் இடத்துக்கும் 11ஆம் இடத்துக்கும் அதிபதியான சுக்கிர பகவான் ராசியில் அமர்ந்திருக்காரு. 6ஆம் இடங்கிறது ஆரோக்கியம், எதிர்ப்புகள், வீண் பிரச்சனைகள், எதிரிகளால் தொல்லைகள். இவங்கெல்லாம் எங்கே இருக்காங்கன்னா நம்ம ராசியிலேயே உட்காந்துருக்காங்க. அதனால் அந்த விஷயங்களில் கவனமாக இருந்துக்குங்க. அதேமாரி உங்களுக்கு வரக்கூடிய பணம், லாபம் இதெல்லாம் தடப்படுத்தக்கூடிய சூழ்நிலைகளையும் உருவாக்கி கொடுக்கும். இருந்தாலும் துளாராசிக்கு சுக்கிர பகவான் 3ல் இருக்கிறதுனால அதை அபிவிருத்தி பண்ணி கொடுப்பாரு. அதனால் முதலீடுகள் வலுப்பெறவும் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கலாம். இதற்கு உங்கள் ஜாதகம் வலுவாக இருந்தால் நிச்சயமாக அந்த மாதிரி வளர்ச்சிகளும் கிடைக்கும். எனவே தனுசு ராசிக்காரர்கள் புதன் வியாழனில் கவனமாகவும் எச்சரிக்கையோடும் செயல்பட்டு கொள்ளுங்கள். அதன் பிறகு வெள்ளி சனி ஞாயிறு இந்த 3 நாட்களும் உங்களுக்கு சாதகமான நாட்களாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை காலையில் 10 மணிக்கு மேலே உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிச்சிடும். செவ்வாய்க்கிழமை மத்தியானம் வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கும். அதனால் சந்திராஷ்டம காலகட்டங்களில் பார்த்து நடந்துக்கங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையில் 10 மணி வரைக்கும், வெள்ளி சனி ஞாயிறு 10 மணி வரைக்கும் கவனமாக நல்ல முறையில் செயல்பட்டால் வளர்ச்சிகள் இருக்கும். 10 மணிக்கு மேலே சந்திராஷ்டமம் இருப்பதால் அதன் பிறகு அதற்கேற்றார் போல் பார்த்து நடந்துக்குங்க. வண்டி வாகனங்களில் கவனமாக இருந்துருக்குங்க. கொடுக்கல் வாங்கல்லையும் கவனமாக இருந்துக்குங்க. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. உதவி செய்கிறேங்கிற பேரில் போய் சிக்கலில் சிக்கிக்காதீங்க. எச்சரிக்கையோடும் கவனமாகவும் செயல்படக்கூடிய காலகட்டம் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம்.
மாணவ மாணவிகளும் கவனத்தோடு எச்சரிக்கையோடு இருங்க. படிக்கிறதுல ரொம்ப கவனத்தோடு படிக்கணும். மற்ற முயற்சிகளை கூட தவிர்த்து வச்சுட்டு படிக்கிறதுல முழு கவனம் செலுத்தினீங்கன்னா தான் தேர்ச்சி பெற முடியும். அதனால் நீங்களும் கவனமாக இருந்துக்கணும். அரசியலில் இருக்கிறவங்க, கலைத்துறைகளில் இருக்கிறவங்க, அதிகார பதவிகளில் இருக்கிறவங்க எல்லோருமே இந்த வாரத்தை கவனமாகவும் எச்சரிக்கையோடும் பார்த்து செயல்பட்டு இந்த வாரத்தை உங்களுக்கு உகந்த வாரமாக மாற்றிக்கொள்ளுங்கள். இந்த வாரத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படிங்கிறப்போ விநாயகப் பெருமானை வழிபடுங்க. உங்களுடைய தடைகளை எல்லாம் விலக்கி உங்களுக்கு நன்மையான பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பாரு. காய்ச்சல் வந்தால் டாக்டர்கிட்ட போய் ஊசி போடுறோம், மாத்திரை மருந்து வாங்கி சாப்பிட்றோம். அதே போல தான் பிரச்சனை வந்தால் இறைவன்கிட்ட போய் அந்த பிரச்சனைக்கு காரகர்த்தா யாரோ அவரை வழிபடுறப்போ பாதிப்புகளை குறைச்சி நன்மைகளை பெருக்கிக்கலாம். எனவே கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் பார்த்து செயல்படக்கூடிய வாரம் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம். அடுத்து மகர ராசி. மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் திங்கள் செவ்வாய் இந்த 2 நாட்களில் புது முயற்சிகள் வெற்றியடையும், ஆரோக்கியம் மேம்படும், வண்டி வாகன சேர்க்கைகள் ஏற்படும், நிலபுலன்கள் சேர்க்கைகளும் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. அதேமாரி அதாவது கூட்டு சேர்ந்து தொழில் செய்கிறவங்களுக்கு கூட்டாளிகள் மூலியமாக லாபங்கள் கிடைக்கவும், கூட்டாளிகள் 2 பேரும் சேர்ந்து தொழிலை அபிவிருத்தி பண்ணக்கூடிய அதாவது வழிமுறைகளை மேற்கொண்டு அதற்குண்டான வளர்ச்சிகளை ஏற்படுத்தி கொள்ளவும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் திங்கள் செவ்வாய் உங்களுக்கு உகந்த நாட்களாக இருக்கும். இந்த நாட்களை நல்ல முறையில் செயல்படுத்தி மகர ராசிக்காரர்கள் வெற்றியடைந்து கொள்ளுங்கள். புதன் வியாழன் 2 நாட்களில் அஷ்டமி நவமி இருக்குது. செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் 4 மணிக்கு அஷ்டமி ஆரம்பித்து வியாழக்கிழமை மத்தியானம் 3 மணி வரைக்கும் அஷ்டமி நவமி இருக்கும். அஷ்டமி நவமியில் புது முயற்சிகளை தவிர்த்துக்குங்க. தேவையில்லாத பிரயாணங்களையும் தவிர்த்துக்குங்க. வாக்குவாதங்களை தவிர்த்துக்குங்க. உங்களுடைய ஆலோசனைகளை யாருக்கும் கொடுக்காதீங்க. கொடுத்தீங்கன்னா அது தப்பாக போய் அது அவங்க உங்கள்கிட்ட பிரச்சனை செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். அதாவது மற்றவர்களுடைய உறவுக்காரர்கள்ட்ட உறவு முறைகளில் மற்றவர்கள்ட்ட பழகிறதுல ஃப்ரெண்ட்ஸுகளில் எல்லாத்துலேயுமே இந்த நாட்களில் பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்குது. அதனால் எல்லோரிடமும் கவனமாக பார்த்து நடந்து கொள்ளுங்கள். புதன் வியாழன் 2 நாட்களில். அதன் பிறகு வெள்ளி சனி ஞாயிறு இந்த 3 நாட்களும் உங்களுக்கு சாதகமான நாட்கள். உங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் அதிலிருந்து நீங்கள் மீண்டு வரக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகக்கூடிய அமைப்பு இருக்குது. அதனால் கிரகங்கள் இந்த மாதிரி அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குறப்ப அதை பயன்படுத்தி கடனிலிருந்து வெளியே வரணும். ஆரோக்கிய தொந்தரவு மேம்படும். எதிரிகளால் இருந்த பிரச்சனைகள் விலகி போகும். அதேமாரியே நம்மளுடைய வேலைகளில் இருந்த பிரச்சனைகள்லாம் விலகி நமக்கு ப்ரமோஷன் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. பதவி உயர்வுகள் கிடைச்சா அதை நல்ல முறையில் பயன்படுத்திக்கங்க. இறைவன் எல்லோருக்குமே வாய்ப்புகளை கொடுப்பாரு. உங்களுடைய ஜாதகமும் அதுக்கு ஒத்து பலமாக இருந்தால் நிச்சயமாக வளர்ச்சிகள் உங்களுக்கு கைமேலே கிடைக்கும். மாணவ மாணவிகளும் கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருந்தால் உங்களுடைய கல்வியிலையும் தேர்ச்சி பெறலாம். மற்றபடி உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய திறமைகளை நீங்கள் வெளிக்கொண்டு வரக்கூடிய சூழ்நிலைகளை கிரகங்கள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அதை நல்ல முறையில் பயன்படுத்தி வெற்றி அடைந்து கொள்ளுங்கள். மேற்கொண்டு கலைத்துறைகளில் இருக்கிறவங்க, அரசியலில் இருக்கிறவங்க, அதிகார பதவிகளில் இருக்கிறவங்க எல்லோருமே இந்த வாரத்தில் எச்சரிக்கையோடும் கவனத்தோடும் நடந்தால் உங்களுக்கு சாதகமான வாரமாக இது இருக்கும். அதனால் புதன் வியாழன் 2 நாட்களில் மட்டும் கவனத்தோடு நடந்துக்கங்க. அஷ்டமி நவமி காலகட்டங்களில் புது முயற்சிகளை தவிர்த்துக்கங்க. வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்களையும் தவிர்த்துக்கங்க. மற்றவர்களுக்கு ஆலோசனை செய்கிறது அறவே வேண்டாம். நாம் உண்டு நம்ம வேலை உண்டுன்ட்டு இருந்துட்டா பாதிப்புகளை முக்காவாசி குறைச்சிக்கலாம், நன்மைகளை பெருக்கிக்கலாம். எனவே மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் நவகிரகங்களில் இருக்கிற சனி பகவானையும் சிவபெருமானையும் வழிபட்டீங்கன்னா, நவகிரகங்களில் இருக்கிற சனி பகவானையும் வழிபடணும், அதே போல் சிவபெருமானையும் வழிபடணும். வழிபடுறப்போ உங்களுடைய மன சஞ்சலங்கள், ஆரோக்கிய பாதிப்புகள், தேவையில்லாத பிரச்சனைகள், கடன் தொந்தரவுகள் மற்றும் இருக்கக்கூடிய அக்கப்போர்கள் எல்லாமே உங்களை விட்டு விலகி உங்களுக்கு நன்மையான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே மகர ராசிக்காரர்கள் கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் நல்ல முறையில் உங்களுடைய தனித்திறனோடு செயல்பட்டால் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு நல்ல வாரமாக அமையும். அடுத்து கும்பராசி.
கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் திங்கள் செவ்வாய் இந்த 2 நாட்கள் உங்களுடைய எல்லா முயற்சிகளும் உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். கடல் கடந்த வாணிபம், தொலைதூர பயணம் இதெல்லாம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அதற்குண்டான முயற்சிகளை எடுத்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். சகோதரர்கள் வழியில் உறவு மேம்படும். சகாயங்கள் உங்களை தேடி வரும். பேர் புகழ் கீர்த்தியும் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. அதனால் இந்த மாதிரி விஷயங்களை இந்த காலகட்டங்களில் நல்ல முறையில் பயன்படுத்தி நீங்கள் அதை நல்ல முறையில் பயனடைந்து கொள்ளுங்கள். அதன் பிறகு புதன் வியாழன் 2 நாட்களும் வண்டி வாகனங்களில் கவனமாக இருக்கணும். பிரயாணங்களை தவிர்த்துக்கணும். மற்றவர்கள்ட்ட பேசுகிறதுல கவனமாக இருக்கணும். கருத்து வேறுபாடுகள் வர வாய்ப்புகள் உண்டு. இந்த நாட்களில் அஷ்டமி நவமி இருக்குது. செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் 4 மணியிலிருந்து வியாழக்கிழமை மத்தியானம் 3 மணி வரைக்கும் உங்களுக்கு அஷ்டமி நவமி இருக்குது. அதனால் உங்களுடைய 4வது ராசி ஓடுறப்போ அந்த 4ஆம் அதிபதியாகப்பட்டவர் உங்கள் ராசிக்கு 11ல் இருக்கார். கும்பராசிக்கு சுக்கிரன் பாதகாதிபதினு சொல்லுவோம். 4, 9க்கு அதிபதி லாபத்தில் தான் இருந்துக்கிட்டு இருக்காரு. ராசியாதிபதியோடையே சேர்ந்து இருந்துக்கிட்டு இருக்காரு. இருந்தாலும் எச்சரிக்கையோடும் கவனமாகவும் இருந்துக்குங்க. 12ல் கேது பகவான் இருக்கார். சூரிய பகவான் உங்களுக்கு 12ஆம் தேதி வரைக்கும் தான், அதாவது திங்கள் செவ்வாய் 2 நாளும் மகர ராசியில் தான் இருந்துக்கிட்டு இருப்பார். புதன்கிழமை உங்களுக்கு கும்பராசிக்குள்ளே வந்துடுவார். அப்போ இந்த புதன் வியாழன் 2 நாட்களில் தேவையில்லாத குழப்பங்கள் பிரச்சனைகள் எல்லாம் நீங்கள் தவிர்த்துக்குங்க. நீங்களாக எதுக்கும் போகாமல் விட்டால் பாதிப்புகள் எதுவும் வராது. நீங்களாக போய் சிக்கிக்கிட்டிங்கன்னா பிரச்சனைகள் ஆட்டோமேட்டிக்காக உருவாயிரும். ஏன்னா சுக்கிரன் 11ல் இருக்கிறதுனால தானாக போகாத வரைக்கும் பாதிப்புகள் இல்லை. அதாக போய் வந்து நம்ம சிக்கிக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் பிரச்சனைகளை சமாளிக்க முடியாது. வாகனங்களில் கவனமாக இருக்கணும். நிலபுலன்களில் கவனமாக இருக்கணும். வீடு மனைகள்லையும் கவனமாக இருக்கணும். இதிலையெல்லாம் போலீஸு, கோர்ட்டு, கேஸு, வம்பு வழக்குகள், வீண் பிரச்சனைகள், சொத்து தகராறுகள் இதெல்லாம் ஏதாவது இருந்தால் இது சம்மந்தப்பட்ட முயற்சிகளை இந்த நாட்களில் எடுக்காதீங்க. புதன் வியாழனில் வெள்ளி சனி ஞாயிறில் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். அதனால் இந்த நாட்களை பார்த்து தாட்டி கொள்ளுங்கள். அதன் பிறகு வெள்ளி சனி ஞாயிறு இந்த 3 நாட்களும் அதாவது அந்த வீட்டுக்கு அதிபதி உங்கள் ராசியிலே இருக்கார். உங்களுடைய அறிவுத்திறன் மேம்படும். உங்களுடைய யோசனைகள் உங்களுக்கு அபரிமிதமான வளர்ச்சிகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்கிற ஆலோசனைகளும் அது அவங்களுக்கு அபரிமிதமாக வெற்றி அடையும். எனவே இந்த 3 நாட்களை நல்ல முறையில் பயன்படுத்திக்கங்க. கடன் தொந்தரவுகள் விலகும். ஆரோக்கிய பாதிப்புகளும் விலகும். மேற்கொண்டு தொழிலில் எதிரிகள் இருந்தாலோ, குடும்பத்தில் எதிரிகள் இருந்தாலோ, மறைமுக எதிரிகள் இருந்தாலோ அவர்கள்லாம் உங்களை கண்டு விலகி போகக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகும் இந்த வெள்ளி சனி ஞாயிறு நாட்களில். அதனால் இந்த வாரத்தை நீங்கள் நல்ல முறையில் பார்த்து தாட்டி கொள்ளுங்கள். மாணவ மாணவிகளும் அதே போல தான். புதன் வியாழன் 2 நாட்களில் மட்டும் கவனமாக இருந்துக்குங்க. மற்ற நாட்கள் உங்களுக்கு சாதகமான நாட்கள். அதில் உங்களுடைய முயற்சிகள், கல்வி தேர்ச்சிகள், தனித்திறனை அபிவிருத்தி பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் இதையெல்லாம் நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம். அதே போல் கலைத்துறைகளில் இருக்கிறவங்க, அரசியலில் இருக்கிறவங்க, மேற்கொண்டு பல துறைகளில் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் புதன் வியாழனை தவிர்த்து மற்ற நாட்களில் உங்களுடைய முயற்சிகளை எடுத்தால் உங்களுக்கு அது அபரிமிதமான வளர்ச்சிகளை கொடுக்கும். எனவே இந்த வாரத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மாரியம்மனை வழிபடுங்க. அவங்கள வழிபடுறப்போ இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள், பிரச்சனைகள், குழப்பங்கள், வீண் தொந்தரவுகள் எல்லாமே விலகி உங்களுக்கு நன்மையான பலன்கள் ஏற்படும். எனவே கும்பராசிக்காரர்கள் இந்த வாரத்தை நல்ல முறையில் தாட்டி கொள்ளுங்கள். அடுத்து மீனராசி. மீனராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் திங்கள் செவ்வாய் 2 நாட்களும் உங்களுடைய வாக்குஸ்தானாதிபதியும் பாக்யாதிபதியும் பலமாக இருந்துகிட்டு இருக்காரு. செவ்வாய் பகவான் ஆட்சி பலத்தில் இருந்துகிட்டு இருக்காரு. அதே போல் நட்சத்திராதிபதிகளும் அந்த திங்கள் செவ்வாயில் இருக்கிற நட்சத்திராதிபதிகளும் உங்களுக்கு ஒருத்தர் லாபத்திலையும் ஒருத்தர் ஜீவனத்திலையும் இருக்காரு. சுக்கிரன் 10ல் இருக்கிறதுங்கிறது பொருட்சேதம் கலகம்னு சொல்லுவோம். அதனால் தேவையில்லாத விரயங்களை தவிர்த்துக்குங்க. வாக்குவாதங்களையும் தவிர்த்துக்குங்க. யாருக்கிட்டையும் கருத்து வேறுபாடு வச்சுக்காதீங்க. அப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு வளர்ச்சியான சூழ்நிலைகள் உருவாகும். இந்த திங்கள் செவ்வாவில் நீங்கள் எதிர்பார்த்த வரவுகள் வரும். குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் தோன்றி அதன் பிறகு மறையும். அதனால் பிரச்சனைகள் வந்தால் அதை தவிர்க்க பாருங்கள், சமாதானப்படுத்த பாருங்கள்.
தேவையில்லாத குழப்பங்களை நீங்களே வர வச்சுக்காதீங்க. சூழ்நிலைகள் பலமாக இருக்கிறப்போ நம்மளுடைய கிரக நிலைகளும் பலமாக இருந்தால் நமக்கு சாதகமான பலன்கள் நடக்கும். சூழ்நிலைகள் பலமாக இருந்து நம்மளுடைய கிரக நிலைகள் பலம் தாழ்ந்து இருந்தால் பிரச்சனைகள் நமக்கு தான் வரும். ஸோ பாக்யாதிபதியும் தனாதிபதியும் வலுவாக இருக்கிறதுனால தெய்வ வழிபாட்டோட இந்த 2 நாட்களையும் நல்ல முறையில் தாட்டிக்கலாம். உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் உருவாக வாய்ப்புகள் இருக்கும். கவனத்தோடு இருந்தால், ஏன்னா நட்சத்திராதிபதிகளில் சுக்கிரன் 10ல் இருக்கிறதுனால கணவன் மனைவி உறவு நிலைகளில் பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் உண்டு. வாகனங்களில் பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் உண்டு. அதனால் அந்த சூழ்நிலைக்கேற்ப பார்த்து நடந்துக்கங்க. காலில் அடிபடவும் வாய்ப்புகள் இருக்குது. அந்த சூழ்நிலையும் கவனமாக பார்த்து நடந்துக்கணும். புதன் வியாழன் இந்த 2 நாட்களில் அஷ்டமி நவமி இருக்குது. ஆனால் இந்த நாட்கள் உங்களுக்கு சாதகமான நாட்களாக இருக்குது. அதனால் பார்த்து கவனமாக இந்த நாட்களை நல்ல முறையில் தாட்டிக்கங்க. ஆனால் அஷ்டமி நவமியில் புது முயற்சிகள் எதுவும் எடுக்கக்கூடாது. செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் 4 மணியிலிருந்து வியாழக்கிழமை மத்தியானம் 3 மணி வரைக்கும் அஷ்டமி நவமி இருப்பதால் புது முயற்சிகளை தவிர்த்துக்குங்க. மாமூலாக நீங்கள் செய்கிற வேலைகளை தாராளமாக செய்யலாம். அதில் கவனமாக எச்சரிக்கையாக செயல்பட்டுக்குங்க. வண்டி வாகனங்களில் கவனமாக இருந்துக்குங்க. மற்றவர்கள்ட்ட பழகிறதுல, பேச்சுக்களில், கொடுக்கல் வாங்கலில், பண விஷயங்களில், ஜாமீன் கையெழுத்து இந்த மாதிரி விவகாரங்களில் உஷாராகவும் கவனமாக இருந்துக்குங்க. இந்த மாதிரி விஷயங்களை மேக்சிமம் செய்யாதீங்க இந்த புதன் வியாழனில். மற்ற நாட்களில் பார்த்து கவனமாக எச்சரிக்கையோடு நடந்து கொள்ளுங்கள். அதன் பிறகு வெள்ளி சனி ஞாயிறு இந்த 3 நாட்களும் உங்களுக்கு சாதகமான நாட்களாக இருக்கும். இதில் உங்களுக்கு சில விரயங்கள், குடும்ப சுபகாரிய நிகழ்ச்சிகள், வண்டி வாகன சேர்க்கைகள் இதெல்லாம் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்குது. இல்லை வாகனங்கள் பழுதுபட்டால் அதுக்கு விரயங்கள் பண்ணவும் வாய்ப்புகள் இருக்குது. இடம், வீடு, நிலபலன்கள் இதுக்காக செலவு செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. வீடை புதுசாக கட்டலாம், இல்லை வீட்டுக்கு பெயிண்டிங் பண்ணலாம், வீட்டுக்காக ஏதாவது செலவுகள் செய்யலாம். இந்த மாதிரி செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. இதை நல்ல முறையில் பார்த்து அதற்கேற்றாற்போல் செஞ்சுக்கிட்டால் தோஷங்கள் விலகி நன்மைகள் கிடைக்கும். எனவே கிரகங்கள் கொடுக்கக்கூடிய பாதிப்பை நாமளாக உணர்ந்து அதற்கேற்றாற்போல் நடந்து கொண்டால் பெரிய அளவுக்கு பாதிப்புகள் பிரச்சனைகளிலிருந்து விலகி நம்மை காப்பாற்றி கொள்ளலாம். எனவே மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் செயல்படுங்க. அப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு நன்மையான பலன்கள் கிடைக்கும். பாதிப்புகளை குறைச்சி சரி பண்ணிக்கலாம். மாணவ மாணவிகளும் அதே போல தான் கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் செயல்படுங்க. கல்வியில் தேர்ச்சி பெற முயற்சி பண்ணுங்க. உங்களுடைய தனித்திறனை வெளியே கொண்டு வரதுக்கும் முயற்சிகள் பண்ணுங்க. யாருக்கிட்ட எந்த யோகம் எங்கே ஒளிஞ்சிருக்குன்னு தெரியாது. யார் நாட்டை ஆளுவாங்க, யார் வீட்டை ஆளுவாங்க, யார் எந்த மாதிரி சூழ்நிலையில் இருப்பாங்க அப்படிங்கிறதும் தெரியாது. அதனால் அவரவருடைய ஜாதக ரீதியாக கிரகங்கள் பலமாக உட்காந்து கோச்சாரங்களும் அதற்கு சாதகமாக அமைஞ்சா நிச்சயமாக அவங்களுடைய யோகம் ராஜயோகமாக மாறிடும். எனவே பார்த்து கவனத்தோடு செயல்பட்டு கொள்ளுங்கள். மேற்கொண்டு கலைத்துறைகளில் இருக்கிறவங்க, அரசியலில் இருக்கிறவங்க, அதிகார பதவிகளில் இருக்கிறவங்க எல்லோருக்குமே இந்த புதன் வியாழன் 2 நாட்களில் மட்டும் கவனமாக இருங்க. ஏன்னா உங்களுக்கு அஷ்டமி நவமி இருக்குது. மேற்கொண்டு மற்ற நாட்கள் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய ஜாதக பலத்தோட. அதனால் இதையெல்லாம் பார்த்து கவனமாக செயல்பட்டால் உங்களுடைய முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படிங்கிறப்போ ஆஞ்சநேயரை வழிபடுங்க. அவரை வழிபடுறப்போ, ஏன்னா உங்கள் ராசி அதிபதியே குரு பகவான் தான். அவர் பாக்கியத்தில் இருந்துக்கிட்டு இருக்காரு. பாக்கியத்திலிருந்து உங்கள் ராசியை பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால ஆஞ்சநேயரை வழிபட்டுட்டு வாங்க. நவகிரகங்களில் இருக்கிற குரு பகவானையும் வழிபடுங்க. அப்படி செய்கிறப்போ உங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் விலகி உங்களுக்கு சுமூகமான சூழ்நிலைகள் ஏற்பட்டு உங்களுடைய நிலையை மேம்படுத்தி கொடுப்பாங்க. அதனால் இந்த வாரத்தை கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் நல்ல முறையில் பயன்படுத்திக்கிட்டால் உங்களுக்கு சாதகமான வாரமாக இந்த வாரம் அமையும். இப்போ 12 ராசிக்கு பலன் பார்த்துட்டோம். மேற்கொண்டு நம்மளுடைய ஜாதக ரீதியாக கிரகங்கள் பலமாக இருந்தாலும் கோச்சார கிரகங்கள் பலமாக இருந்தால் நமக்கு நன்மையான பலன்கள் அதிகமாக கிடைக்கும். அதுவே நம்மளுடைய ஜாதகம் பலமிழந்து கோச்சார கிரகங்கள் பலமாக இருந்தால் பாதிப்புகளை குறைச்சி கொடுக்கும், நன்மைகளை சற்று குறைக்கவும் வாய்ப்புகள் உள்ளது. ஸோ ஜாதகம் வலுவாக இருந்து கிரகங்களும் வலுவாக
கோச்சார கிரகங்களும் வலுவாக இருந்தாலோ வலுவிழந்திருந்தாலோ பலன்கள் கூடுதலாகவோ குறைத்தலாகவோ கிடைக்கும். அதாவது இதை பயன்படுத்தி எல்லோருமே இந்த வாரத்தை நல்ல முறையில் பயன்படுத்திக்கணும். அதற்கு இறை வழிபாட்டோடு, அதாவது நமக்கு பிடித்த தெய்வங்கள் குல தெய்வங்கள் அப்படின்னு இறை வழிபாட்டோடு இந்த வாரத்தை நல்ல முறையில் தாட்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.